அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 பேதுருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். யாருக்கு நீங்க பிள்ளைங்களா இருப்பீங்க? சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். எப்போ? பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய கணவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கினார்கள். நீங்களும் சாராளை போல இருந்தீங்கன்னா சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். சாராள் எப்படி இருந்தால் கீழ்ப்படிந்து இருந்தாள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தலை யாரு? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ சித்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? நடப்பிக்க வேண்டும். சாராள் கணவனுக்கு கீழ்ப்படிந்தது போல, மணவாட்டி மணவாளனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்து கொண்டது போல, நீங்களும் நானும் தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அலங்காரத்தோடு சபைக்கு வந்திருக்கிறோம்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்கிற அலங்காரத்தோடு. அவர்களை தான் வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஸ்திரீ என்று, பரிசுத்த மணவாட்டி என்று சொல்லி. பரலோகத்துக்கு போனோன்னா முதல்ல வேதம் என்ன சொல்லுது? மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள். எப்படி ஆயத்தம் பண்ணுவீங்க? கீழ்ப்படிதல் ஊடாக. எதன்படி கீழ்ப்படிவீங்க? வேதத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக. அல்லேலூயா. அப்போ முதல்ல வேதம்னா என்னன்னு தெரியணும். அப்போ தான் வேதத்துக்கு கீழ்ப்படிய முடியும். வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உங்களை பரிசுத்தமாக மாற்றுகிற போது தான் மணவாட்டியை நீங்கள் சந்திக்க முடியும். எடுத்த உடனே எங்கடா பரலோகம், எடா ஃப்ளைட், அப்படி போக முடியாது. அப்படி போக முடியாது. முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்? சுத்தமானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் உண்ட வேதத்தில் நீங்கள் வாசித்த இப்போ பிரகாரமாக பரிசுத்த மணவாட்டி என்று சாராள் சொல்லப்பட்டாள். காரணம் என்ன தெரியுமா? சாராளுடைய பேரை மாற்றினது யாரு? தேவனே மாற்றினார். ஆபிரகாமுடைய பேரை மாற்றினது யாரு? தேவனே மாற்றினார். அப்போ மாற்றத்தை கொடுத்தது யாரு? தேவன். ஒவ்வொரு கட்டத்தில் அந்த மாற்றத்தை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா நீங்கள் மாற்றுறதில்லை, உங்கள் விருப்பத்தின்படி உங்களை மாற்றுவதில்லை. தேவன்கிட்ட போய் நின்று உங்களை மாற்றிக்கணும். ஆபிரகாம் சாராளுக்கு அப்புறமாக ஒருத்தருக்கு பேர் மாற்றப்பட்டுச்சு. யார் தெரியுமா? யாக்கோப். நானும் ஊழியம் செய்கிறேன், நீங்களும் ஊழியம் செய்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பவுல் பரலோகம் போகலை, தலைவர் படுத்திருக்கிறாரு. எப்போ பரலோகம் போவாங்க? அதான் வேதம் சொல்லுது. நம்மெல்லாம் போகிற வரைக்கும் அவங்கெல்லாம் வெயிட்டிங்கு. உபதேசித்துட்டு போய் அப்படியே படுத்திருக்கிறாங்களே தவிர்த்து யாரும் பரலோகம் போய் சேரல. நம்ம என்ன வச்சுருக்கோம்? பரலோகில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் பயங்கரமாக இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை. பரலோகத்தை ஆயத்தம் பண்ண போனார். இன்னும் பரலோகம் தயாராகலை. தயாராகிட்டுனா வந்து கூப்பிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கான ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் தரணும் இல்லை? அந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பவுலுக்கு இன்னும் கொடுக்கல, பேதுருக்கு இன்னும் கொடுக்கல. எல்லாரும் இளைப்பாறுதலில் இருக்கிறார்கள். முதலாவது மரித்தவர்கள் உயிர் தழுவார்கள். அப்போ போவப்பல அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் வேதவசனம். அப்போ தேவ சமூகத்தில் அடுத்தது பேர் வச்சது யாருக்கு? யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு என்னன்னு பேர் வச்சாச்சு? யாக்கோபுக்கு என்ன பேர் வச்சாரு? இஸ்ரேல்னு பேர் வச்சார். இஸ்ரேல்னா என்ன தெரியுமா? யாக்கோபை கூப்பிட்டு இனிமேல் நீ யாக்கோப் என்று படமாட்டாய், இஸ்ரேல் எனப்படுவாய். காரணம் என்ன? நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி பெற்றுக்கொண்டாய். 2 பேரோட போராடினான். ஒன்று தேவன், ஏல். 2வது மனுஷன், இஷ். 2 பேரோட போராடி பெற்றுக்கொண்டபடியினால் இனி யாக்கோப் இல்லை, இஸ்ரேல். என்னாச்சு? இஸ்ரேல். இஸ்காரியத்து இஸ்ரேல். இஸ்காரியத்துன்னு என்ன சொன்னேன்? காரியத்து ஊரை சேர்ந்த மனுஷன். இஸ்ரேல் என்றால் இஸ் மனுஷன், ரா பார்ப்பவன், ஏல் என்றால் தேவன். தேவனை பார்க்கிற மனுஷன். அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். இஸ்ரேல் என்கிற பேருங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வெறுமனே இஸ்ரேல். இஸ்ரேல்ல 3 பங்கு இருக்கு. நீங்க எபிரேயத்தில் போய் பார்ப்பது என்றால் என்னன்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு RAAHன்னு வரும். நமக்கு ஆர்னா என்னமா ரிஷ் வரும், ஹச்னா என்னமா ஹேன் இருக்குங்க. அப்போ இஸ்ரேல் என்றால் என்னன்னா இஷ். இஷ் என்றால் என்ன? மனுஷன். ரா என்றால் என்ன? பார்ப்பது. ஏல் என்றால் என்ன? தேவன். தேவனை பார்க்கிற மனுஷன். இஸ்காரியத் என்றால் காரிய தேசத்தை சேர்ந்த மனுஷன். இஸ்ரேல் என்றால் தேவனை பார்க்கிற மனுஷன் என்று பெயர் வைத்தார். அல்லேலூயா. என்ன பேர் வச்சாரு? தேவனை பார்க்கிற மனுஷன். அது வரைக்கும் ஒரு திருட்டு பைய தேவனை பார்க்க முடியுமா? அது வரைக்கும் பார்க்க முடியாது. ஏன்?
வேதம் சொல்லுகிறது பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி. அப்போ பாவத்தோடு நீங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால தான் பாவம் போக கழுவப்படுங்கிறோம். நம்மளுக்கு குசும்பாக வந்து கேட்பாப்பில்ல, மறுபடி ஞானஸ்தானமா? நாங்கள் தான் சின்ன வயசுலேயே எடுத்தோமே, சின்ன வயசில் இத்தனோண்டு இருக்கும்போது இப்படி தெளிச்சு விட்டார் ஞானஸ்தானம் போ இல்லையா. ஞானஸ்தானம் என்பது ஒருத்தன் கேட்குறான் பாருங்க, தண்ணி இருக்கிறது, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன தடை? தேவ மனுஷன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தண்ணி இருக்கட்டும் தம்பி, முழு மனதோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அல்லேலூயா. எதோடு விசுவாசிக்கணும்? முழு மனதோடு விசுவாசம். இப்போ டாபிக் விட்டு கொஞ்சம் வெளியே போயிடும். நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா? நம்பிக்கைன்னா என்னது? நம்பிக்கை என்றால் எனக்கு தெரியாது என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கை இருக்குன்னு நம்புறீங்களா? தெரியுமா? கை இருக்கிறது தெரியும், கை இருக்கிறது தெரியும். கை இருக்கிற நம்புறேன்னு ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. அப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்வது நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை மாறுமா மாறாதா? உண்மையை தேடி மாறும். அல்லேலூயா. விசுவாசம் என்பது உண்மையை தேடி மாறும். நேற்று இயேசுவின் யாசுவாங்கிற நம்பிக்கை மாறினது காரணம் உண்மையின் பக்கம் மாறும். அப்போ விசுவாசம், ஐயோ நான் விசுவாசித்து அப்பவே ரட்சிக்கப்பட்டேன். வா, முதல்ல விசுவாசம் என்ன? உனக்கு தெரிந்ததை தெரிந்து கொள்வது விசுவாசம் அல்ல, எது சரியானதோ அதை தெரிந்து கொள்வதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ நம்பிக்கைனாலே எனக்கு தெரியாதது, அப்போ தெரியாதது முதல்ல என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கிட்டு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஏதுவுல்லா காரியத்தில் ஆபிரகாம் என்ன பண்ணா? விசுவாசித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அதுதான் விசுவாசம். ஏது உள்ள காரியத்தை விசுவாசிப்பது அல்ல. எல்லாரும் செய்கிற மாதிரி செஞ்சுட்டோன்னு வைங்களேன், நீங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற போது பகைக்கப்படுவீர்கள். இருக்கா இல்லையா? பக்கத்தில் எவ்வளவு சர்ச்சை இருக்கு, யாராவது பகைக்கப்படுறாங்களா? நான் பகைக்கப்படுறேன். இன்னைக்கு போடுற கமெண்ட்ல கீழே பாருங்க, நல்லா இருக்க மாட்டேடா, நாசமாக போயிரும் திட்டுவான். ஏன் இல்லை சொல்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன். எப்படி? நம்ம சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை, நீங்கள் வேணுமென்றால் பாருங்கள், நீங்கள் இல்லாமல் போயிருவீர்கள். அதிகபட்சம் அவ்வளோதான் அவனால் பேச முடியும். ஏன்? வேதத்தை விட்டு வெளியே நிற்கும்போது அவ்வளோதான் பேச முடியும். பக்கத்தில் வரும்போது இவ்வளவு தானேன்னு தோணும். அல்லேலூயா. ஆனால் யார் தான் இதுக்கு மனசு வைக்கணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நான் தெரிந்தெடுத்து உனக்கு கொடுத்த என் ஜனத்திற்கு உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்தினேன். உங்களுக்கு புரியுதுல? இந்த வசனம் எப்படின்னா, தேவன் ஏற்கனவே தெரிந்தெடுத்தாராம், அவங்களுக்கு மட்டும்தான் நாமம் போய் சேருமா. எல்லாருக்கும் என்ன செய்யாது? நாமம் போய் சேராது. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லணும். உங்களுடைய உண்மையான நாமத்தை எனக்கு கொடுத்தீரேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? தேவனுக்கு நன்றி சொல்லணும். இப்போ பாருங்க, இஸ்ரேல் என்கிற பெயரை தேவன் வைத்தார். எதுக்காக வைத்தார்? தேவனை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சார். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பாருங்க, தேவனை பார்க்கக்கூடிய மனுஷன் தேவன் என்ன பண்ணா? பார்த்தான். முகமுகமாக கண்டேன், ஆனால் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சான்? பெத்தேல் என்று சொல்லி, பெனியேல் என்று சொல்லி பேர் வச்சான். அருமையான தேவச்சனமே, ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். என் தேவன் பெயரினூடாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களெல்லாம் ஏன் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்னு வேதம் சொல்லி தெரியுமா? நீங்களெல்லாம் தேவனை பார்க்கிற மனிதர்கள். அல்லேலூயா. நீங்கள்லாம் தேவனை பார்க்கிற மனிதர்கள். நிறைய பேர் மனிதனாக இருக்கிறோம், தேவனை பார்க்கிற மனிதனாக இருக்கிறோமா? எத்தனை பேர் தேவனை பார்த்துருக்கிறீங்க? தேவனை பார்க்கணுன்னா எப்படி? முதல்ல திருட்டு பயல தான் தெரியும். யாக்கோபை பார்த்தா முந்தா நாள் திருட்டு தெரிஞ்ச போய் தானே நீ இல்லையா? தகுதியற்றவர்களுக்கு என் தேவன் தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதெல்லாம் இருக்காது. என்னெல்லாம் பாசமாக பேச முடியாதுங்க. இந்த வசனித்து பேசுவாங்கல்ல ஒரு பேச்சு, நயமான ஒரு பேச்சு, எல்லாருக்கும் பிடித்த மாதிரி. நல்லா இருக்கிறீர்களா? சாப்பிட்டீங்களா? இந்த பணிவான ஒரு துணி இருக்கும் பார்த்தீங்களா? நல்ல ஒரு சோப் போடுற மாதிரி மெத்துவா, நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்படி பேச வரமாட்டேங்குது. ஏன்? நம்ம வாய்ஸ் எடுத்த உடனே அப்படி தான் நிற்கும். ஐயோ இப்படி பேசுகிறாரு, இது சரியாக இருக்காது. இவ்வளோ கத்தி பேசுகிறவர் எப்படி உண்மை பேசுவார்? இந்த வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை கத்தி பேசுகிறேன் அப்போ போய் தான் சொல்லுவான். தேவ சமூகத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களையும் என்னையும் என் தேவன் இஸ்காரியத்தாக அழைக்கல, அவர் இஸ்ரேலாக அழைத்தார். அப்போ நீங்களும் நானும் தேவனை பார்க்கணும். தேவனை பார்க்கணும் நீங்கள் பிரயாசப்படணும்னா முதல்ல அதற்கான ஸ்தலமாக உங்கள் குடும்பம் மாறணும். அல்லேலூயா. தேவனை பார்க்கணுன்னா பேழையை ரெடி பண்ணிட்டு தான் பார்க்க ஆரம்பித்தா. தெரியும்ல உங்களுக்கு? தேவன் சொல்லிட்டாரு, இவன் உட்காந்து பேழையை கட்டுறான். மழை வருமா தெரியாது, எப்போ அழிவு வரும் தெரியாது, ஆனால் பேழையை கட்டுறான். ஒரே ஒரு விஷயந்தான், என் தேவன் சொன்னால் அவர் நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு விசுவாசத்தோடு அவன் பேழையை கட்டி கொண்டே இருந்தான். மற்றவர்கள் அவனை பார்த்து என்ன பண்ணாங்க?
இகழ்ந்தாங்க, திட்டுனாங்க, கேவலமாக பேசினாங்க. ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. தொடர்ச்சியாக அந்த பேழையை கட்டினான். ஒரு நாள் மழை வந்தது. அவனுடைய குடும்பத்தோடு அவன் தேவனை தரிசித்தான். அவன் பாதுகாக்கப்பட்டான். அல்லேலூயா. என் தேவனே கதவை போய் என்ன பண்ணிட்டாரு? பூட்டி விட்டார். சந்தோஷமா இருறா, பாதுகாப்பாக இருறான்ட்டு. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உங்களுடைய குடும்பத்தை என் தேவன் பாதுகாக்க விரும்புகிறார். குடும்பத்தில் பரலோக சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உங்களை எல்லாரும் இஸ்ரேலாக, தேவனை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி என் தேவன் விரும்புகிறார்.